இப்போ சேலை ப்ளவுஸில் எப்படி லைனிங் போட்டு தைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இது தையல் புதுசாக தைச்சு பழகிறவங்களுக்கான இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் பின்கழுத்து முன்கழுத்து எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன்னு வெட்டி வச்சுட்டு மெயின் கிளாத் மேலே போட்டு லைனிங் கிளாத்தை தைக்கணும். தைச்சிட்டு அதை சுற்றி வெட்டி விட்டுறணும். கழுத்தை சுற்றி வெட்டிட்டு சிசர் கட் போடணும். சிசர் கட் போட்டு திருப்பினீங்கன்னா எந்த டிசைன் தைச்சோமோ அந்த டிசைன் அப்படியே கரெக்டாக அம்சமாக பெர்ஃபெக்டாக வந்து நிற்கும். அடுத்து இடுப்பு பகுதியில் மடித்து அடிச்சுக்கிறணும். மடித்து அடித்தாத்தே உங்களுக்கு இடுப்பு கிரிப்பாக நிற்கும். அடுத்து சுற்றி ஒரு ஓரத்தைகள் போட்டுறணும். ஓரத்தைகள் போட்டு மிச்ச துணியை வெட்டி விட்டுறணும். இப்போ பெண்களுக்கு முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியான வேலை. அடுத்து கையை அதே மாதிரி 1/2 இன்ச் அளவில் கையை அடித்து திருப்பணும். அடித்து திருப்பின பிறகு சுற்றி ஒரு ஓரத்தைகள் போடணும். ஓரத்தைகள் போட்டுட்டு மிச்சம் இருக்க துணியை வெட்டி விட்டுறணும். வெட்டிட்டோம்னா இப்போ கை ரெடி ஆயிடுச்சு. அதை அடுத்து முன்பகுதியாகவும் மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத் வச்சு கழுத்தை அடிச்சு திருப்பணும். சிசர் கட் போட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கழுத்து கரெக்டாக நிற்கும். சுற்றியும் ஒரு ஓரத்தைகள் போட்டுறணும். ஓரத்தைகள் போட்டுட்டு மிச்ச துணியை வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டிங்கன்னா முன்கழுத்து ரெடி ஆயிடுச்சு. லைனிங் துணியில் தைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப சிம்பிளாக வேலை, சீக்கிரமே வேலையும் முடிஞ்சிடும். இது கஷ்டமான வேலையில் தைச்சு பழகிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ பின்பகுதி கை முன்பகுதி ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே அடித்து திருப்புறது, அதனால் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அடுத்து முன்பகுதிக்கு டாட்டு, அது ரொம்ப ஈஸியானதான். ரெட்டையாக மடக்கி அதில் ஒரு கோடு போட்டுக்கிறணும். அடுத்து அதேமாதிரி நெட்டாக மடக்கி அதில் ஒரு கோடு போட்டுக்கிறணும். கிராஸாக மடித்து அதில் ஒரு கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 டாட்டு கரெக்டாக விழுகும். இது ரொம்ப ஈஸியான வேலை தான். 3 டாட்டு தைச்சி முடிச்சிடணும். முடிச்சிட்டிங்கன்னா 2 வச்சு பார்க்கணும், ஒரே அளவில் நிற்கும். அடுத்து பட்டி தைக்கணும். பட்டிக்கு 2 தையல் போட்டு தைச்சிடணும். தைச்சி முடிச்சுட்டு அதையும் அளவு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் நிற்கும். அடுத்து ஐயூக்கு வச்சு தைச்சிக்கணும். ஐயூக்கு வச்சு தைச்சி முடிச்சாச்சுன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடியானதை அளவு சட்டையை வச்சு மார்க் பண்ணிக்கிறோன்னு இடுப்பு பகுதியை மார்க் பண்ணிவிட்டு முன்பாகம் பின்பாகம் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்து கை ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ணுறது அளவு வச்சு சென்டர் பாயிண்ட் வச்சு சுற்றியும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட்டு கரெக்டாக நிற்கும். இப்போ 2 கையும் அதே மாதிரி அடிச்சிடணும். அடிச்சுட்டு அடுத்து ரோப் தைக்கணும். ரோப் 3க்கு 3 ரவுண்ட் வெட்டி இருக்குது, 2க்கு 2 வெட்டி இருக்குது. இது ஒரு புது விதமான டிசைன். நாட்டு வச்சு இதுலேயும் இந்த டிசைன் தைச்சி முடிச்சுக்கலாம். டிசைன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த சேலை ரொம்ப அட்ராக்டாக இருக்கும். நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ஜாக்கெட்டுக்கு. இது ரொம்ப ஈஸியான வேலை. பழக தெரியாதவங்க இதை பார்த்து பழகிக்கலாம்.